ஹாய்ப்பா, இல்லை என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா? 2-3 நாளாக நான் போட்டிருக்கேன் அந்த லாங் வீடியோவுக்கு நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமதி அவங்க ஹஸ்பண்ட் கார்த்திக் தம்பிக்கு இன்னைக்கு பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருக்கணும், பல்லாண்டு பல நூறாண்டு நீங்கள் நல்லபடியாக வாழணும். சரி, ஓகே. நம்ம இப்போ என்ன இதில் வந்திருக்கோம், என்ன மறுபடியும் பையோட வந்துட்டீங்களான்னு நினைப்பீங்க. ஆமாப்பா, வாங்கின பொருட்கள் எல்லாம் உங்கள்கிட்ட நான் வந்து காட்டுறேன், அது என்னென்ன ரேட்டுன்னு சொல்கிறேன். உங்கள் ஊர் பக்கம் இதெல்லாம் எவ்வளோ ரேட் விற்கிதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க, ஒரு குட்டி மார்க்கெட்டுக்கு உழவு சந்தைக்கு தான் போயிட்டு வந்தோம், ஒரு குட்டி வீடியோ போட்டுக்கலாம், அப்படியே ஒரு லாங் வீடியோவாக பார்த்துட்டு ஜாலியாக பேசலாம். ஓகே, இதில் ஜியோ மார்ட்லேயும் ஒரு சில பொருள் வாங்கின, ஒரு 3 பொருள் வாங்கினேன், அது என்ன ரேட்டுன்னு சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. வாங்க, ஃபஸ்ட்டு ஜியோ மார்ட்டில் வாங்கினதை ரிவ்யூ பண்ணலாம், என்னால் எனக்கே சஸ்பென்ஸ் தாங்க முடியல, அதனால சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ இன்னைக்கு 5 ரூபாய், ஏதோ ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி ஜியோ மார்ட்ல போட்டாங்க. 1 கிலோ ஆனியன் வந்து 5 ரூபாய் அப்படின்னாங்க. ஆமாம், சரி, நம்ம ஆர்டர் பண்ணும்போது 1 கிலோ ஆனியன் 5 ரூபாய்க்கு இது கிடைக்குமா கிடைக்காதா, ஏன்னா சும்மா தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். பரவாயில்ல, 1 கிலோ வந்து இதோ பாருங்கள், வெங்காயம் சூப்பராக இருக்குது, வெங்காயம் நல்லா இருக்குதா, நல்ல வெங்காயம், நல்லா பெரு வெங்காயம் தான். 1 கிலோ 5 ரூபாய்க்கு எனக்கு வெங்காயம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது வெங்காயம், இது நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் 10 கிலோ போடலான்னு நினச்சேன், ஒரே 1 கிலோ மட்டும் தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டாங்க 5 ரூபாய்க்கு. சரி, அதனால் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கல்பனாவோட டயட்டில் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டயட் பிளான். ஆமாம், கல்பனாவோட டயட் பிளான் தான் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ஒரு மூடியா, ஒரு ஸ்பூனா, இல்லை அது வேற ஒரு ட்ரிங்க் மாதிரி. அது இது நான் டெய்லி குடிப்பேன், ஆனால் கொஞ்சம் கசப்பு புளிப்பாக இருக்கும். புளிப்பு கசப்பாக இருக்குமா, அதனால் இதை குடிப்பாங்க டெய்லி, ஆப்பிள் சிடர் வினிகர். இது ஒன்று வாங்க. புதுசாக ஜாயின் ஆகிட்டாங்க நம்மளோட சேனலில், சைல்டு ஆக்டர். இவங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான், ஃபேமஸ். வணக்கம் வச்சுருங்க, எல்லாத்துக்கும் வணக்கம் வைங்க. ஹாய் சொல்லுங்க, இப்படி சொல்லணும். ஹாய், நல்லா இருக்கீங்களா? கேளு, எப்படி இருக்கீங்க? நான் ஊருக்கு போயிருந்தேன். சொல்லு, நான் ஊருக்கு போயிருந்தேன். சொல்லு, இப்போதான் வந்தேன், மொட்டை போட்டுக்கிட்டேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லு, மொட்டை போடலாமா? சரி, எந்திரிச்சு உட்காருங்க, நம்ம வீடியோவில் போகலாம். இது வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் கல்பனா வாங்கினது. இது ஆன்லைனில் ஜியோ மார்ட்டில் தான் ஆர்டர். ஆக்சுவலி இது எப்படி, இது ட்ரிங்க் எப்படி பண்ணணும் நான் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். இது வந்து 120 ரூபாய் விலை, அதனால் இது வாங்கியிருக்கு. 1/2 லிட்டர். அதுக்கப்புறம் பால் இன்னைக்கு புதுசாக நான் வந்து இந்த ஹெரிட்டேஜ் பால் ஒன்று வாங்கினேன். இது வந்து இது தங்கம் பால், கோல்டு மில்க்கு, ஹெரிட்டேஜ் கம்பெனியில் இப்போ எப்படி ஆவின் கோல்டு, ஆரோக்கிய கோல்டுன்னு வருது, அது மாதிரி கூட இது ஹெரிட்டேஜில் கோல்டு. இந்த பால் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். விலையும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான விலை, கம்மி விலை தான். 22 ரூபாய் 1/2 லிட்டர் பால். இதே கோல்டு வினர் ஆரோக்கியாவில் வந்து 38 ரூபாய், ஆவின்ல 36 ரூபாவா, 30 ரூபாயா? ஆவில்லையா 30 ரூபாய். ஆவின்னா இப்போ வாங்க ஆரம்பிச்சா பட்ஜெட் கொஞ்சம் எடுக்குதுன்றாங்க. ஆவின் பால் அப்புறம் அதை விட இது பரவாயில்லன்னு சொல்லி ஹெரிட்டேஜ் தான். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம என்ன டீ காஃபியாக குடிக்கிற, ஜூஸு தயிருக்கு தானே, அதனால இது போதுன்ட்டு இனிமேல் இதை வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது சரி, உழவர் சந்தையில் வாங்கின ப்ராடக்டை நம்ம வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறேன். கண்ணும் தெரியல, ஒன்றும் தெரியல. மாம்பழம் எல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, பரவாயில்ல. இந்த மாதிரி மாம்பழம் நான் வாங்கினேன், இந்த கிளிமுக்கு மாம்பழம். இது வந்து 2 கிலோ 50 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, ஓகே. உழவர் சந்தைக்கு போனால் இந்த மாதிரி பழங்கள் வந்து அது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதனால நான் இது 2 கிலோ வாங்கினேன். எத்தனை பழம் வருதுன்னு பார்க்கலாம் இருங்க. 4, 5, 6, 7 பழம். கையில் இருக்கிறது அது மாங்காய், ஊறுகாய் பழம். 7 பழம் எனக்கு இந்த மாதிரி வந்து பழம் கீழே காட்டுங்க. 7 பழம் எனக்கு கிடச்சிருக்குது. 2 கிலோ 50 ரூபாய்க்கு. பரவாயில்ல, எனக்கு என்னமோ பரவாயில்லன்னு தெரியுது. உங்கள் ஊர் பக்கம் இதை விட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்றது சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் புதினா, இன்னும் நாளைக்கு பக்ரீத் வருதுல்ல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து விலை அதிகமாக இருக்கு. ஏன்னா எல்லாருமே பிரியாணி செய்வாங்க, மட்டன், நான்வெஜ் செய்வாங்க. அதனால இன்னைக்கே உலகம் நிறைய முஸ்லிம்ஸ் தான் வந்து, ஆமாம், முஸ்லிம்ஸ் தான் நிறைய பேர் வந்தாங்க. இந்த பாருங்க, இந்த புதினா 10 ரூபாய், ஒரு கட்டு புதினா 10 ரூபாய், 5 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம். ஆனால் விலை இப்போ இந்த பக்ரீத்ன்றதுனால விலை கொஞ்சம் அதிகம், 10 ரூபாய். இந்த மாங்காய், இந்த 2 மாங்காவுமே 10 ரூபாய் வாங்கினேன். இது வந்து ஊறுகாய் தீர்ந்து போச்சு, சரி ஊறுகாய் போட்டலாம், இன்ஸ்டன்ட் ஊறுகாய் அப்படின்ட்டு வாங்கினேன். 2 மாங்காவுமே 10 ரூபாய். அதனால பரவாயில்ல, 10 ரூபாய்க்கு பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது பாவைக்காய். இந்த பாவைக்காய் 3 காய் 20 ரூபா போடணும், 330 கிராம் இருந்தது. 3 காய் 1/4 கிலோ ஆக்சுவலாக 15 ரூபாய் சொன்னாங்க. 330 கிராம் இருக்குன்னா 20 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 3 பாவக்காய் அப்படின்னா தொக்கு மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும். அது இந்த அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக, இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் நான் கண்டிப்பாக இது ஒரு நாள் செஞ்சுருவேன்.
எனக்கு கொஞ்சமாக தான் காய்கறி வாங்கிட்டேன், நிறையா வாங்கி வேஸ்ட் அன்னைக்கு மட்டும் நான் வெளில ஓடி போயிட்டேன். 3 முருங்கைக்காய் 20 ரூபா. பரவாயில்ல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்திருக்கேன். 3 முருங்கைக்காய் 20 ரூபா. இது உங்கள் ஊர் பக்கம் முருங்கைக்காய் எவ்வளோ வருது வெள்ளைன்றதை சொல்லுங்கள். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த 2 காய் வாங்கியிருக்கேன். பிஞ்சு கத்திரிக்காய் கிடச்சிது, ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய். அதுலேயே வந்து இந்த பூனை தலை கத்திரிக்காய் தான், கலர் அந்த கலர் அந்த கத்திரிக்காய். இந்த வெண்டைக்காய் வந்து 10 ரூபா. வெண்டைக்காப்பா, இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா, 10 ரூபா. இவ்வளோ வெண்டைக்காய் எனக்கு 10 ரூபா கொடுத்தாங்க. பரவாயில்ல, உழவு சந்தைக்கு போனாவே பரவாயில்லைங்க. வெளியில் வாங்குறவங்களும் வெளியில் இருக்கவங்கள்ட்டையும் வாங்கினாலும் ஓகே. ஆனால் என்னங்க தேங்காய் விலை ரொம்ப ஓவராக விற்கிதுப்பா. உங்கள் ஊர் பக்கம்லாம் தேங்காய் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லுங்கள். இந்த 2 தேங்காயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய், இந்த தேங்காய் 20 ரூபா விற்கிற ஒரு தேங்காய். முன்னெல்லாம் இந்த தேங்காவே 10 ரூபா 15 ரூபாய் தான் 12 ரூபாய் தான் வாங்குவோம். இப்போ 20 ரூபா. இந்த தேங்காவும் 20 ரூபா. 2 தேங்காய் வாங்கியிருக்கேன், 40 ரூபா. நல்லா தான், நல்லா காய் கடுக்கு, நல்லா முத்தின காய் தான், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்து வாங்கிட்டேன். 2 தேங்காய் 20 ரூபா. ஐ மீன் 2 தேங்காய் 20 40 ரூபா. அடுத்தது வெள்ளரி பிஞ்சு. கல்பனா வந்து கேட்டாங்க, இந்த கண்ணுக்கு ரெகுலராக வந்து கண்ணில் கட் பண்ணி இந்த ஓரத்தில் வைக்கிறதுக்கு, கண்ணு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு இந்த வெள்ளரி பிஞ்சு கேட்டாங்கனால நாளைக்கு வெள்ளரி பிஞ்சு வாங்கினா 10 ரூபா. அடுத்தது நாவல் பழம் 1/4 கிலோ 50 ரூபா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருந்தாலுமே கொஞ்சம் வந்து ரீசனபிள், கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சமாச்சும் வாங்கி இதை நம்ம வந்து உணவில் நம்ம ஐ மீன் நம்ம அன்றாடத்தில் சேர்க்கணும். என்னைக்காவது வாரத்தில் ஒரு நாளாவது சேர்க்கலாம். சுகருக்கு அவ்வளோ நல்லது, துவர்ப்பு தன்மை உள்ளதுனால அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ரத்த சோகை உள்ளவங்களாம் இதை சாப்பிடலாம், சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம், அவ்வளோ நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். எனக்கு அந்த பழம் ரொம்ப திராட்சையா பாருங்க, திராட்சையா என்ன இது பேர்? திராட்சை இல்லை, இது பேர் நாகப்பழம். இது திராட்சையா? சரி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1/4 கிலோ 50 ரூபான்னு சொல்லி விற்றாங்க. சரி 1/4 கிலோ வாங்கணும். இதில் வந்து ஜூஸ் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சென்னையிலலாம் வந்து அது என்னது பால் சர்பத்துன்னு ஒன்று விற்பாங்க பார்த்தீங்களா, கலரு பால் சர்பத் கலர்லேயே இருக்கும். ஆனால் ஜூஸ் போட்டால் எப்படியே அவ்வளோ நேச்சுரல், சரி நேச்சுரல் பழத்தில் போடுறோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். தல்மா இந்த பக்கம் வந்து சாமி. அதனால் நல்லாயிருக்கும். அதனால் 1/4 கிலோ வாங்கிட்டு எனக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னால உழவு சந்தையில் போனவொடனே என்னோடய ஃப்ரெண்டு கடை இருக்குது, அவங்ககிட்ட தான் எலுமிச்சம்பழம் வாங்குவேன்னு சொன்னால அவங்க பாருங்கள் எனக்கு எவ்வளோ எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க. 3 2 5 1 6 எலுமிச்சம்பழம் 10 ரூபா. நான் 10 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டேன். 6 எலுமிச்சம்பழம் 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெயில் காலத்தில் எலுமிச்சம்பழம் 10 ரூபாய்க்கு கொடுத்தது பெரிய விஷயம். 6 எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஸோ 6 எலுமிச்சம்பழம் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். என்ன கத்திரிக்காய் செய்யணும்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் கத்திரிக்காயோட சைஸ். நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வாவ. காட்டிடலாம். இங்கே பாருங்க, இவ்வளோ கத்திரிக்காய் எனக்கு வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த கத்திரிக்காய் 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ விட கொஞ்சம் அதிகம். 1/4 கிலோ கத்திரிக்காய் தான் 10 ரூபா கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது, பிஞ்சு கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. போட்டுரு. அப்புறம் பச்சை மிளகா. நம்ம வீட்டில் வந்து மொத்தமான பச்சை மிளகா தான் இருந்தது. இது வந்து நல்லா காரசாரமான பச்சை மிளகா 10 ரூபாய்க்கு வளைய சாமி. ஆமாம் சாப்பிடணும், சோறு வச்சு சாப்பிடணும். ஏ நீ தான் சாப்பிடணும், சாப்பிடவே மாட்டியா? ஏன் உனக்கு காரமா இருக்கும், எனக்கு நீ தான் நான் விட்டுட்டே போயிட்ட ஊருக்கு. யாருக்கு? ஐயோ பச்சை மிளகா பாருங்க, எவ்வளவு பச்சை மிளகா இதை பாருங்க. ஓகே, இதெல்லாம் எடுத்து பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம ரேட் பார்க்கக்கூடிய வேலை நேரம் வந்துருச்சு. நான் ரேட் சொல்லிடுறேன். நான் அப்பப்போ சொல்லிட்டு தான் வந்தேன், இருந்தாலும் இப்போ தனிப்பட்ட முறையில் ஒன்று நான் சொல்கிறேன். கருவேப்பிலையா? சரி, இது 3 ஜியோ மார்ட்டில் வாங்கினது. இது ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரேட். கை காமிக்காது, ஏன்னா தெரியாத பொருள் பெருசா வாயில் சொல்லி கீழே காட்டுங்க. கீழே பச்சை மிளகா 10 ரூபா. 1/4 கிலோ பச்சை மிளகா 10 ரூபாய்க்கு வாங்கினேன். நாகப்பழம் 1/4 கிலோ நாகப்பழம் 50 ரூபா. எலுமிச்சம்பழம் 10 ரூபாய்க்கு வாங்கினேன். 6 எலுமிச்சம்பழம்.
பச்சை மிளகா 10 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்புறமே வந்து நாகப்பழம் 50 ரூபாப்பா 1/4 கிலோ. நாகப்பழம் மட்டும் எங்கேயாச்சும் பார்த்தா கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் கொஞ்சமாவது வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஏம்மா தைராய்டு பிரச்சனை, ரத்த சோகை பிரச்சனை. ஓ இதையா, அந்த ஐஸ்கிரீம் மோல்டில் வந்து வச்சு ஐஸ்கிரீம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அத்தை செஞ்சு தரேன், நீ ஒரு முத்து. இங்கே பாருங்க, கத்திரிக்காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் 1/4 கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கினப்பா. புதினா வந்து 10 ரூபா. மாங்காய் வந்து நல்ல பெரும் மாங்காய், 2 மாங்காய் 10 ரூபா. தேங்காய் மட்டும்தான் விலை அதிகம். எனக்கு நான் இந்த தேங்காய்லாம் 10 ரூபாய்க்கு தான் வாங்குவோம் ஒரு தேங்காய். ஆனால் தேங்காய் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் விலை அதிகமாக தான். 2 தேங்காய் 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். பச்சை மிளகா வந்து பேர் என்ன, இந்த பாவக்காய் 20 ரூபா, வெள்ளரி பிஞ்சு 10 ரூபா, வெண்டைக்காய் 10 ரூபா, மாம்பழம் 50 ரூபா. இவ்வளோதான்ப்பா வாங்கிக்கிறேன். டோட்டலாக 500 ரூபா கொண்டு போய் எவ்வளோ செலவாச்சுன்னா 20, 30, 30 ஒரு 20, 50 பாவக்காய் 300 ரூபாய் செலவாயிருக்கு. 50, 20 ஒரு நிமிஷம் 20, 40, இது ஒரு 10, 50, பாவக்காய் ஒரு 20, 70, வெண்டைக்காய் ஒரு 10, 80, மாம்பழம் ஒரு 50, 130, எலுமிச்சம்பழம் ஒரு 10, 140, முருங்கைக்காய் ஒரு 20, 160, கத்திரிக்காய் ஒரு 10, 170, இது பேர் என்ன, புதினா ஒரு 10, 180, வெள்ளரி பிஞ்சு ஒரு 10, 190, பச்சை மிளகா ஒரு 10, 200, இது ஒரு 50, 250 ரூபா. எப்படி 300 ரூபா இருக்கும்? 250 ரூபா. 250 ரூபா எடுத்துட்டு போய் இது 250 ரூபா ஆயிடுச்சா? இந்த வெங்காயம் ஒரு 5, இது வந்து ஒரு 22, 27, இது ஒரு 120. ஸோ 147 ரூபா இதா? 147, 250 ஒரு 147 எவ்வளோ? 250 ஒரு 10, 350, 397 ரூபா. காலையில் எழுந்திரிச்சு 500 ரூபா மாற்றுறதுலேருந்து 397 ரூபா செலவாயிருக்குங்க. பாருங்க, மீதி காசு எவ்வளோ இருக்குது? 500 ரூபா பாருங்க. 97 ரூபா போக உங்கள்கிட்ட ஒரு 53 ரூபா இருக்கா? ஆமாம்மா, அக்கௌண்ட்டில் இருக்கு. இந்த அப்புறம் ஒரு 50 ரூபா இருக்கு. கரெக்டாக போச்சா? பேலன்ஸ் கரெக்டாக இருக்குது. 397 ரூபா காலையில் இருந்துச்சு. கடைக்கு போயிட்டு வந்து இப்போ வரைக்கும் காலையில் மட்டுமே இப்போ வரைக்கும் இவ்வளோ செலவாக இருக்குது. இன்னும் சாயங்காலம் வந்து பூ மார்க்கெட் போகணும், பூ வாங்கணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. எவ்வளோ மீதி காசு வச்சு அதை தான் பண்ணணும். ஒரு நாளைக்கு 500 ரூபா எடுத்தால் அசால்ட்டாக செலவாகுங்க. என்ன சொல்கிறீங்க? விற்கிற விலைவாசியெல்லாம் நம்ம சம்பாதிக்கிற காசு உடனே அறுக்கிறோமா. சம்பாதிக்கிற காசு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா நம்ம சம்பாதிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுமோ அதை செலவு பண்ணுறதுல 5 நிமிஷத்துக்கு செலவாகி போயிடுது. என்ன பண்ணுறது, பட்ஜெட்டுக்குள்ளே குடும்பம் நடக்கிறதா ஆகிப்போச்சு. இந்த காய்கறியை வச்சு நான் அடுத்த வாரம் ஃபுல்லாக ஓட்டிடுவேன். சரி ஓகே, உங்கள் ஊரில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க உள்ள சந்தையில் என்ன விலை எவ்வளோ விற்கிதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செக்மெண்ட் பிடிச்சிருக்குதான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறனால அறுக்கிறனாலையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எந்த ஊருக்கு போகணும், நிறைய பேர் நேற்று நிறைய ஊர் அவங்க சொல்லிட்டாங்க. ஏற்காடுன்னு சொல்லிட்டாங்க. ஏற்காடு, நான் இப்போ கண்டிப்பாக ஏற்காடு, கொடைக்கானல் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. அந்த 3 ஊரில் எது அதிகமாக வருதோ அந்த ஊர் கண்டிப்பாக போகலாம். கண்டிப்பாக போய் அங்கே போய் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இன்றைக்கும் அதை மறக்காமல் சொல்லுங்கள். சரிப்பா, ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? டாடா, பாய்.